முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த நொடி உனக்காக வந்த இந்த தெய்வீக அழைப்பை தவற விடாம சரியா கேட்க வந்துட்ட பத்தியா? ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வம், இந்த அப்பன் திருச்செந்தூரான் முருகன் உன்னை பார்க்க வந்ததுக்கு காரணமே உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்காக தான். தெய்வீக அழைப்பு உனக்கு வந்திருக்கும் போது இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் வாழ்க்கையை அழகாக்கி மிகப்பெரிய அளவில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நானே வாழ வச்சிருவேன். எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லவர்கள் எப்போதுமே நல்லவர்களாக இருக்கிறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை தருது, யாராவது உன்னை ஏமாத்துறாங்க, துரோகம் செய்கிறாங்கன்னா அது முக்காவாசி நண்பர்களாகவும் உறவுகளாகவும் மூலமாகத்தான் உனக்கு வந்திருக்கும். எதிரிகள் எப்போதுமே எதிரிகளாகத்தான் இருக்காங்க. ஆனால் நண்பர்கள் தான் எப்போதுமே நண்பர்களாக இருக்காம திடீர்னு மனசு மாறி உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிராக செஞ்சிடறாங்க. அதனால் எதிரில் இருக்க எதிரிகளிடம் எந்த அளவுக்கு நீ கவனமாக இருக்கியோ அதே அளவுக்கு கூட இருக்கும் நட்புகளிடமும் உறவுகளிடமும் கூட கவனமாக இருக்க மறவாதே என் செல்லமே. சில நேரம் உன்னையும் மீறி உன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வருது, நீ மனசுடைஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு புது மாற்றத்துக்காக கூட இருக்கலாம். எல்லா கஷ்டங்களையும் உனக்கு சோதனைகளாக நான் கொடுக்கறதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நீ கொட்டி தீக்கும் போது அதை கேட்குறதுக்கு யாராவது இருந்துட்டா எவ்வளவு மனசு ஆறுதலாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, யாரையும் நம்பி உன் கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த உலகம் அவ்வளவு பொய்யானதா போலியானதா இருக்குது. உன்கிட்ட ஐயோ பாவம்னு உன் கஷ்டத்தை கேட்டுட்டு அடுத்தவங்கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி சிரிக்கும் போலியான மனிதர்கள் வலம் வரும் இந்த உலகத்தில் உன் கஷ்டத்தை எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. யாராவது ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா இன்னொரு நல்ல உறவை நான் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் யாருக்காகவும் முகமுடிய போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்க யோசிக்காதே. ஊருக்கு நல்லவர்களாக இருப்பதை விட எதிரே இருப்பவர்களை பொறுத்து முகமுடியை மாற்றிக்கொள்வதற்காக தான் இப்போது காலமாக இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொய் பேசுகிறவங்களையும் போலியாக நடிக்கிறவங்களையும் இந்த உலகம் நல்லவங்க நம்புது. ஆனால் எப்போதும் எல்லா இடத்திலும் உண்மையை பேசுகிற உன்னை இந்த உலகம் பொய் சொல்லுதுன்னா, தப்பாக பேசுதுன்னா அதுக்காக நீ கவலைப்படாதே என் செல்லமே. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக பல பேர் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆனால் ஒருத்தர் உயிரோடவே இருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்காக ஐயோ பாவம்னு பார்த்து உதவி செய்யவும் அவர் மனசையும் அவர் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே ஒருத்தரை கூட நீ பார்க்க முடியாது. ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு அவங்கள கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் செத்து போயிட்டா நீ திரும்ப வந்தே ஆகணும், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு பல பேருடைய கண்ணீர் கதைகளை நீ பார்க்க தானே செய்கிற. எங்கே போக போகிறாங்க? நம்ம என்ன பேசினாலும், நம்ம திட்டினாலும், சண்டை போட்டாலும், நம்ம அவங்கக்கிட்ட பேசாமலே இருந்தாலும் கூட இவங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினச்சிதான் நீ பல உறவுகளை இழந்துட்ட. எந்த உறவுகளும் எப்போதும் ஒரே மாதிரியாகவே உன்னையவே நம்பிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த மனிதரையும் எந்த உறவுகளையும் நீ அலட்சியமாக நினைக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, உன்னை பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. உனக்காக நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் உனக்கு எதிரில் இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய குணத்தை பொறுத்து நடந்துக்கோ. நல்லவங்களா இருக்காங்கன்னா நீயும் நல்ல பிள்ளையாக நீயாக இரு. கெட்டவங்களா இருக்காங்க, மோசமானவங்களா இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கவே தயாராக தங்கமே. மீன் கூட வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தா தூண்டில மாட்டிருக்காது. அப்படிதான் மனிதர்களும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்காமல் தேவையில்லாத இடத்துல பேசி வைக்கிறீங்க, தேவையான இடத்துல பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல பேசணும், எங்கே பேசக்கூடாதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த வாயை மூடிக்கிட்டு தூண்டில மாட்டாத மீன் போல நீயும் தப்பிச்சுக்கலாம் அல்லவா. எப்போதுமே பேசும் வார்த்தைகளில் கவனம் வை. ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேசும்போது கண்டிப்பாக உனக்கு இந்த மனிதர்கள் கூட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நீ செய்யும் செயல்களை சரியாக செய்யும் போது அது உன் வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டு வந்து கொடுக்கும்.
உன் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உன் நல்ல எண்ணங்களுக்காகவே நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். அடுத்தவங்களுக்கு எதையும் கொடுத்து உதவி செய்வதுக்கு பேர் புண்ணியம் அல்ல. யாருக்கும் கெடுதல் செஞ்சு அவங்க பாவத்தை வாங்கிக்காமல் இருக்கிறதே பெரிய புண்ணியம்தான். அதனால் அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்கல அது இல்லை, அதை தாண்டி அடுத்தவங்களை கெடுக்காமல் இரு. யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம நீ இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் பாவங்களை கொண்டு வந்து சேர்க்காதல்லவா? எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்க மனிதர்களை நீ நேசிக்கிறாயோ, அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டுறியோ, அந்த அளவுக்கு அவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய காயங்களும் ஆழமாகவே இருக்கும். ஏன்னா நீ ஒருத்தர் ரொம்ப நேசிக்கும் போது அவங்களுக்காக விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து போகும்போது அவங்க சுலபமாக உன்னை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். அதனால தான் அன்போ பாசமோ எதுவுமே ஆழமாக இல்லாமல் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். விடை தெரியாத வாழ்க்கை பயணங்கள் தான் மனிதனின் வாழ்க்கையை அழகாக்குது. உன் வாழ்க்கை பயணத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக நீ இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கும், ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காமல் இருக்கும். விருப்பும் வெறுப்பும் இந்த உலகத்தில் இயல்பான விஷயங்கள் தான். எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எல்லாராலும் இருக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. யாருக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்னை நேசிக்கும் முதல் ஆளாக நீ இருந்து கொள் என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், தெரிஞ்சவன், சொந்த பந்தம்னு நிறைய பேர் உன்னை நிம்மதியாக வாழவும் விட மாட்டாங்க. சாக போகிறேன்னு சொன்னாலும் அதையும் சந்தோஷமாக விட மாட்டாங்க. ஏன்னா நீ வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ யோசிக்காதே. நல்லவங்களா இருந்தால் யோசிக்கலாம். மோசமான மனம் கொண்ட மனிதர்களிடத்தில் அவங்க என்ன நினைச்சாலும் நீ அதை யோசிக்கவே வேண்டாம். அன்பு உள்ள இடத்தில் சிரித்து மறைத்தாலும் அவங்க உன் கவலைகளை கண்டிப்பாக புரிஞ்சிருவாங்க. நீ மனசில் ஏதோ கவலையோடு இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குற மனிதர்கள் அன்புள்ளவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. அன்பு இல்லாத மனிதர்கள் கிட்ட நீ என்னதான் உன் கஷ்டத்தை சொன்னாலும் நீ பொய் சொல்கிற, நடிக்கிறன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறத வச்சே அவங்க அன்புள்ளவர்களா அன்பில்லாதவர்களான்றதை நீ புரிஞ்சுக்க முடியும். உன் கஷ்டத்தை அதுக்காக தான் யார்கிட்டையும் போய் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். அதையும் மீறி எப்போதாவது அவங்க உன்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கும்போது நீ உன் கஷ்டத்தை சொல்லும்போது அதை மதிக்காமல் அதை நம்பாமல் உன்னை நடிக்கிற பொய் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட உறவுகளே உனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி நிற்க தயாராகு தங்கமே. உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் அடுத்தவங்க உனக்கு கொடுக்குற வலியையும் வேதனையும் கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக தயாராக நீ இரு. உன் புன்னகைக்கும் உன் பொறுமைக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். கிடைக்காத உன்னை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்வதை விட கிடைச்ச ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லி வாழ்வது தான் உண்மையான நிம்மதி. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காகவும் உன் வாழ்க்கையில் அமைஞ்ச நல்ல விஷயங்களுக்காகவும் நீ எப்போதுமே நன்றி சொல்ல பழகு. முன்னெல்லாம் நீ மனசில் பட்டதை படப்படன்னு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போது இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனால் அந்த அமைதியை பார்க்குறவங்க நீ திமிரா நடந்துக்கிற, காசு பணம் வந்துருச்சு சேர்ந்துருச்சு, அதனால தான் நீ யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னுடைய அமைதிங்கிறது உன்னுடைய திமிர் கிடையாது. சில விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாமல் வலியையும் வேதனையும் நீ உனக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுமேன்னு செல்லமே. பகிர முடியாத வலிகளையும் வேதனையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன் கஷ்டமும் உன்னுடைய சூழ்நிலையும் உன் வலியும் வேதனையும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். நானே உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நீ ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்க போகிறதில்லைன்றதுக்காக ஆசைப்படாமல் இருந்துருவியா என்ன? நீ பிடிச்சதை நேசி, உனக்கு பிடிச்சதை ஆசைப்படு. அதை ரசிக்கும்போது அதன் அழகை நீ ருசிக்கும்போது நான் கண்டிப்பாக உன் விருப்பத்துக்கு ஏற்றார் போல உனக்கு பிடிச்சதை உனக்கு விருப்பமானதை
கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அளவுக்கு மீறினால் அன்பும் அலட்சியமாக நினைக்கப்படுங்கிறது தான் உண்மை. எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோ என் செல்லமே. முன்னெல்லாம் வேணும் வேணும்னு நீ அடம் பிடிச்சி கேட்ப. இப்போதெல்லாம் பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் சரி, சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் ஆடைகளாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச விஷயமாகவே இருந்தாலும் பரவாயில்ல வேணான்னு சொல்லி நகர்ந்து போகும் பக்குவத்தை காலம் உனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு பார்த்தியா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்ட நீ இப்போ பெரிய பெரிய விஷயங்களை கூட வேணாம்னு சொல்லும் அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டதை பார்க்கும்போது இந்த அப்பன் முருகனுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டும் அதை அடைய முடியாமல் தவிக்கிறாய் என்ற கவலை இருக்கு. நீ வருத்தப்படாத. நீ வாய் விட்டு கேட்கணும்னு இல்லை, மனசளவில் நீ ஆசைப்பட்டாலே உனக்கு விருப்பமானதுன்னு தெரிஞ்சா அதை நான் கண்டிப்பாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. நீ அமைதியாக இருக்க இருக்கதான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உனக்கு தெளிவாக புரிய வரும். நல்ல சிந்தனைகள் உனக்குள்ள தோன்றும். இந்த அமைதி இல்லாததால தான் பல பேர் அவங்களையே இழந்து போய் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு சண்டைக்காரவங்களா எதிரிகளாக மாறி நிற்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையிலையும் காசு பணத்துக்காக உறவுகளை பொய் சொல்லி ஏமாத்தாதே. ஏன்னா அடுத்தவரை ஏமாற்றி நீ சம்பாதிக்கிற காசும் லாபமும் ஒருபோதும் நிலைக்காது. அப்புறம் அவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் உன்னால் பெற முடியாது அல்லவா? எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் காட்டு. அதே நேரத்தில் நீயும் கவனமாக இரு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு பல நிகழ்வுகள் நடந்தாலும் நீ பொறுமை இழந்துட வேண்டாம். எல்லாத்தையும் சரி செய்ய இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை உறுதியாக நம்பு. உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களும் தலைகீழாக மாறி உனக்கான நன்மையை தரும் விதத்தில் நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் மனசில் இருக்க விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கை பயணத்தில் நான் வெற்றியை கொண்டு வந்து சந்துடுறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்கிறதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பாரு. கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறுவதை நீ பார்ப்பாய் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த செல்வம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது என் வேலும் மயிலும் கண்டிப்பாக உனக்கு துணையாக வந்து நிற்கும். இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும், எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும் ஒதுக்கி வச்சாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது. எனக்கு இதுவே போதும்னு எந்த விதத்திலும் எதிர்பார்க்காம ஆசைப்படாமல் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ ஆரம்பிச்சிட்டினா இன்னும் இன்னும் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். ஏன்னா வாழ்க்கை எப்போவுமே அப்படிதான். போதும் போதும்னு சொல்கிறவங்களுக்கும் வேணாம் வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னும் இன்னும் வேணுன்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீ எப்போ இருப்பதே போதும் எதுவும் வேணாம்னு நினைக்கிறியோ, மனசார உள் மனசோட நீ ஆழமாக நினைக்கிறியோ, அப்போது உனக்கான விஷயங்கள் இன்னும் இன்னும் உன்னை வந்து சேரும். யாராவது உன்னை காயப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது சண்டை போடுறது சுலபம். ஆனால் நீ கோவப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. எந்த அளவுக்கு மன அமைதி உனக்குள் வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் அதற்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் மனக்கசப்பை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத.